Hi everyone, 10th standard mathematics second unit numbers and sequences page number 74ல இருக்கிற sum to infinite terms of a GP வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகே, இதுக்கு முன்னாடி வந்து finite terms அதாவது n terms of a geometric progression பார்த்தோம். n terms அப்படினாலே n ஓட வேல்யூ நமக்கு தெரியும். ஓகே, அந்த termsோட sum வந்து எப்படி ஃபைண்ட் பண்றது, அதோட ஃபார்முலா எப்படி டிரைவ் பண்றதுன்னு பார்த்தோம். ஓகே, இப்போ வந்து infinite terms லாஸ்ட் நம்பர் நமக்கு தெரியாது. அந்த infinite termsோட sum வந்து எப்படி ஃபைண்ட் பண்றது அப்படினு பார்க்கலாம். ஓகே, இப்போ s of infinity geometric progression a plus ar square இது geometric progression. இப்போ இன்ஃபினிட்டியும் நம்ம இதே மாதிரி தான் சம் பண்ணுறோம். ஓகே, s of infinity இதை வந்து இப்படி தான் சம் பண்ணுறோம். ஆனால் ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் என்ன, இங்கே வந்து லாஸ்ட் நம்பர் இல்லை, எக்ஸட்ரான்னு போட்டு அப்படியே விட்டுடுறோம். ஓகே, நம்ம ஃபைனைட் டேர்ம்ஸ் பண்ணும்போது ஒரு ஸ்டெப் வந்து பார்த்தோம். என்னது, rsn மைனஸ் sn இந்த மாதிரி பண்ணி லாஸ்ட் வந்து எல்லாத்தையும் கேன்சல் பண்ணுற அந்த ஸ்டெப்பை பார்த்தோம். இதில் என்ன நம்ம ஃபார்முலா வந்து டிரைவ் பண்ண போகிறோம். ஓகே, ஆனால் இங்கே வந்து எஸ் ஆஃப் இன்ஃபினிட்டியில் என்ன வராது, இந்த டேர்ம்ஸ் எல்லாம் வராது, என்னே இருக்காது அதில். ஸோ எல்லாமே கேன்சல் ஆயிரும். இந்த ஏஆர் ஸ்கொயர் ஏஆர் இங்கேயும் ஒரு மைனஸ் ஏஆர் ஸ்கொயர் வரும். ஸோ இங்கே வந்து ஏஆர் க்யூப் மைனஸ் ஏஆர் ஸ்கொயர்னு வரும். ஸோ இந்த ஏஆர் ஸ்கொயர் இந்த ஏஆர் ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும். அடுத்தது ஒரு மைனஸ் ஏஆர் க்யூப் வரும். ஸோ எல்லாமே கேன்சல் ஆகும். மீதி என்ன மட்டும் இருக்கும், மைனஸ் ஏ மட்டும் இருக்கும். ஓகே, ஸோ இந்த ஃபார்முலா வந்து மைனஸ் ஏ பை ஆர் மைனஸ் ஒன் அப்படின்னு வரும். அதாவது நார்மலான எஸ்என் ஃபார்முலா என்ன, ஏ இன்ட்டு ஆர் பவர் என் மைனஸ் ஒன் டிவைடட் பை ஆர் மைனஸ் ஒன் அப்படின்னு வரும். இங்கே வந்து என் இல்லாத பட்சத்தில் இந்த ஏஆர்என்னே வராது. ஸோ இந்த ஆர்என் இருக்காது. அப்போ இங்கே மீதி என்ன இருக்கும், மைனஸ் ஏ இருக்கும். ஏ இன்ட்டு மைனஸ் ஒன் மைனஸ் ஏ இருக்கும் டிவைடட் பை ஆர் மைனஸ் ஒன் அப்படின்னு இருக்கும். ஓகே, ஸோ எஸ் ஆஃப் இன்ஃபினிட்டியோட வேல்யூ வந்து இப்படி இருக்கும். ஓகே, இதில் மைனஸ் வரக்கூடாது ஏக்கு. அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், மேலேயும் கீழேயும் ஒரு மைனஸ் வச்சு நம்ம மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன் பண்ணுறோம். ஓகே, மல்டிப்ளை பண்ணுறோம். மேலேயும் கீழேயும் என்ன பண்ணுறோம், ஒரு மைனஸ் வச்சு மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ இது என்ன ஆகும், மைனஸ் இன்டு மைனஸ் ப்ளஸ். அப்போ ஏ பை இது என்ன ஆகும், மைனஸ் இன்டு ஆர் மைனஸ் இன்டு மைனஸ் ப்ளஸ் ப்ளஸ் ஒன் இப்படின்னு ஆகும். இதை நம்ம எப்படி எழுதலாம், ஏ பை 1 மைனஸ் ஆர் அப்படின்னு எழுதலாம். இதை பாசிட்டிவ் ஃப்ரெண்ட்லேயும் நெகட்டிவ் பின்னாடியும் போட்டிருக்கோம். ஸோ எஸ் ஆஃப் இன்ஃபினிட்டியோட வேல்யூ என்ன, ஏ பை 1 மைனஸ் ஆர். இதில் வந்து என்ன கண்டிஷன் இது சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படின்னா, ஆரோட வேல்யூ மைனஸ் ஒன்னை விட கிரேட்டராக இருக்கணும் அண்ட் ஒன்னை விட லெஸராக இருக்கணும். இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். இந்த ஃபார்முலா இப்போ எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஓகே.